Hi there guys, welcome back. This is Kishoria, founder and CEO of Trade Achievers. இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்போட ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் அதை பற்றி நான் பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன நடந்துச்சுன்னு தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் எல்லாருமே பரவலாக பேசக்கூடிய ஒரு விஷயம். India, very tough, very tough. The Prime Minister just left. He's a great friend of mine, but I said, you're a friend of mine, but you're not be treating us right. They charge us 52%. You have to understand, we charge them almost nothing for years and decades. And என்னென்ன டாக்ஸஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, யாருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, சைனாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 34%, வியட்நாமுக்கு முக்கியமான இது மட்டும் நான் சொல்கிறேன். நான் வியட்நாமுக்கு வந்து 46%, இந்தியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 26% வந்து ரெசிப்ரோக்கல் டாக்ஸ்ன்ற மாதிரி பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. சரி, ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம மார்க்கெட் இப்போ ஏஷியன் மார்க்கெட் நேற்று பார்த்தீங்கன்னா க்ளோசிங்லலாம் உங்களுக்கு ஹிட் லாங் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3% மேலே உங்களுக்கு ஏஷியன் மார்க்கெட் ஸ்டம்பிள் ஆச்சு. ஆனால் இந்தியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 150 பாயிண்ட்ஸ் கிட்ட கீழே வந்துட்டு ரிகவரியில் ஒரு 50-60 பாயிண்ட்ஸ்ல க்ளோஸ் ஆச்சு. இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஏஷியன் பியர்ஸ் காட்டிலும் இந்தியாவுக்கு போட்ட ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் ரொம்பவே கம்மி. இப்போ வியட்நாமா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், முக்கியமா சைனா. இதனால இந்தியன் மார்க்கெட்டுக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் நாட் அ செட் பேக். இது ஒரு பின்னாடி போறதுக்கான ஒரு விஷயமா கிடையாது. இட் இஸ் பெட்டர் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நம்ம எதிர்பார்த்ததுக்கும் வந்ததுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இது ஏன் நமக்கு ஒரு விதத்துல பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முக்கியமான ஒரு கம்பெனி புரியுற மாதிரி சொல்றேனே. இப்போ ஒரு கம்பெனி நல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா ஐபோன்ஸ், ஆப்பிள் கம்பெனி இருக்கு பார்த்தீங்களா. ஆப்பிள் கம்பெனியோட முக்கியமான மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் இன் சைனா. ஐபோன்ஸ், ஐபேட்ஸ் இது எல்லாமே எங்க மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்னா, மோஸ்ட்லி எல்லாமே சைனால தான் பண்றாங்க. மேக்புக் இது மட்டும் தான் உங்களுக்கு டெக்சாஸ்ல யூஎஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. பட் மோஸ்ட் இது எல்லாமே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாத்தையும் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டு திருப்பி யூஎஸ்ல வந்து விற்கலான்னு வரும்போது இந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸ்னால இப்போ நார்மலா ஒரு $1000 வச்சுப்போமே ஒரு ஐபேடோட விலை. இப்போ $1000 இப்போ எடுத்துட்டு வந்து முன்னாடி வந்து 10% இருந்துச்சு. காமன் டாரிஃப் 10% வச்சுப்போங்க. அப்போ $1100 உள்ள வைப்பாங்க. ஆனா இப்போ 36%ன்றதுனால இப்போ $1000 கிட்டத்தட்ட $1360 வந்து உள்ள இந்தியா யூஎஸ்குள்ள விற்கிற மாதிரி ஆயிடும். ஸோ தே ஹவ் இன்க்ரீஸ் டாக்ஸஸ் ஃபார் சைனீஸ் மார்க்கெட். இதே மாதிரி முக்கியமா ஆப்பிள் இன்னொரு இடத்துல மேனுஃபேக்சரிங் பண்றது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வியட்நாம். வியட்நாம்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த சின்ன விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா, ஏர்பாட்ஸ், ஆப்பிள் வாட்ச், இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் எல்லாம் எங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னா, மோஸ்ட்லி தே டூயிங் இட் இன் வியட்நாம். இப்போ வியட்நாமுக்கு எவ்வளோ போட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 46% போட்டார். இப்போ இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப்பிள் மாதிரி ஒரு பெரிய நிறுவனங்கள் சைனாலையும் வியட்நாம்லையும் அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஹப் வச்சிருக்கிறது, இது ஸ்லோவா இந்தியா பக்கம் மூவ் ஆகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஏன்னா நம்மளோட ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 26%. அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது நம்மளது கம்மி. வேற லேபர் வைஸ் பார்க்கும்போது அவங்களோட இந்தியா ஜாஸ்தியா இருந்தாலும் டாக்ஸ்ல இவ்வளோ பெரிய பர்சன்டேஜ் கொடுக்கறதுக்கு இங்க வந்து யூனிட் பண்றதுக்கு இட் வில் பி a பெட்டர் ஐடியா. ஸோ மற்ற பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இப்போ ஏஷியன் மார்க்கெட்ல மேனுஃபேக்சரிங் பண்றவங்க கொஞ்சம் இந்தியா சைடு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆல்ரெடி உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆப்பிள் மாதிரி கம்பெனி வந்து இந்தியாவில் உங்களுக்கு அசம்பிளிங், ஐபோன்ஸ் அசம்பிளிங் எல்லாமே இங்க பண்ணிட்டு தான் மோஸ்ட்லி வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. திஸ் கேன் பி அ ஹியூஜ் டர்ன் ஃபார் இந்தியன் மார்க்கெட்ஸ். ஆனால் இந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸ்னால நம்ம இந்தியனுக்கு ஒரு சின்ன இழப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜிடிபியில் வந்து 0.7% வந்து ஜிடிபி கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸ்னால. ஏன்னா இப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு $1000 பொருளை முன்னாடி வித்துட்டு இருந்த இடத்துல இப்போ இந்த டாக்ஸுக்கு அப்புறம் ஒரு $1250 விற்கிற மாதிரி ஆயிடும். யூஎஸ்குள்ள கன்சூமர்ஸ் என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்மளது அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டஃபுக்கு வேற எது சீப்பா இருக்கும் இல்ல அவங்களோட லோக்கல் மேனுஃபேக்சர் கிட்ட வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்தியா பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பட் இருந்தாலும் இது ஓவரால் சினாரியோல லாங் ரன்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இது ஒரு ஹப்பாவே இந்தியா வந்து ஹப்பா கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸ்க்ளூடட் பாத்தீங்கன்னா முக்கியமா பார்மாசூட்டிக்கல் செக்டரை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபார்மாக்கு வந்து இந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸ்ல வந்து வரல. நெக்ஸ்ட் வந்து செமி கண்டக்டர்ஸ் அண்ட் சர்டன் எனர்ஜிஸுக்கு வந்து இந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸ்குள்ள கொண்டு வரல. ஸோ அதனால ஏன்னா முக்கியமா ஃபார்மால வந்து நீங்க திருப்பி டாக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மெடிசன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக வருது. எந்த ஒரு கண்ட்ரியும் விருப்பப்பட மாட்டாங்க. ஏன்னா நம்ம பட்ஜெட்ல கூட பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு சர்டன் மெடிசன்ஸ் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள வர வேண்டான்ற மாதிரி இந்த இது கூட நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டரும் பேசியிருந்தாங்க. ஸோ மெடிசன் வந்து இட் வாஸ் எக்ஸ்க்ளூடட் இன் திஸ் ரெசிப்ரோக்கல் டாக்ஸ். இது தவிர உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்ல இது ஒரு பெரிய இம்பாக்ட் ஆகுமான்னு பாத்தீங்கன்னா, இது இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லை. அண்ட் அதே மாதிரி இத்தனை நாள் நம்ம நிஃப்டி
பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்லக்கிஷ் மூவ்மெண்ட்னு சொல்லுவோம். ஒரு வாரம் மந்தமா போயிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? ரீசென்ட் டைம்ஸ்ல தான் மார்க்கெட் நல்லா ஏற்ற ஆரம்பிச்சது. நான் லாஸ்ட் வீடியோ கூட நம்ம ரிவ்யூல கூட பார்த்திருந்தோம். மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு ட்ரெண்ட் லைன். இப்போ ஒரு கரெக்ஷன் ஃபேஸ்ல இருக்கு. இப்பயும் அந்த கரெக்ஷன் ஃபேஸ்ல கொஞ்சம் அந்த ஒரு மந்த நிலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? மார்க்கெட் அது இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி அது முடிஞ்சிருச்சுன்னா வரப்போற நாட்கள்ல மார்க்கெட் வந்து நம்மளோட ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் நான் கொடுத்த லாஸ்ட் வீடியோ போய் பாருங்க. பாத்தீங்கன்னா தெரியும். அந்த லெவல்ஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நமக்கு இந்தியன் மார்க்கெட் வந்து திருப்பி ஒரு பூம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஆனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையா ட்ரேட் பண்ணுங்க. வந்துச்சுன்றதுனால உடனே ஓட வேண்டாம். ப்ராப்பர் அனாலிசிஸ் பண்ணிட்டு மார்க்கெட் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்ட்ரக்சரா மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்றது இல் பி பெட்டர். ட்ரம்ப்ஸ் டாரிஃப் இம்பாக்ட் நாட் மச் ஃபார் இந்தியா. அதர் ஏஷியன் கண்ட்ரீஸுக்கும் மற்ற கண்ட்ரீஸுக்கும் இருக்கிற அளவுக்கு இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. ஸோ திஸ் இஸ் தி கன்க்ளூஷன் ஃபார் ட்ரம்ப்ஸ் டாரிஃப் அண்ட் ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.